கோவை பீளமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திமுக கழக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாண்புமிகு தமிழக மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் வழிகாட்டுதலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பகுதி கழக பொறுப்பாளர்கள் வே பாலசுப்ரமணியம், மா நாகராஜ், ராஜ் சேரலாதன், எஸ்.எம். சாமி, சிங்கை மு. சிவா, ஷேக் அப்துல்லா, ஆர்.எம். சேதுராமன், பசுபதி, மார்க்கெட் எம். மனோகரன், வி.ஐ. பத்ருதீன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசா முருகன், சி.டி.டி. ராஜராஜேஸ்வரி, மாடசாமி, துரைசாமி, சபரி தன்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மாபெரும் திமுக பொதுக்கூட்டத்தில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். திமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள், ஆலங்குடி செல்வராஜ் அவர்கள் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். இக்கூட்டத்தில் சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே.எம். தண்டபாணி, மாநில தீர்மான குழு மு. ரா. செல்வராஜ், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மெட்டல் மணி, வழக்கறிஞர் பி.ஆர். அருள்மொழி, கோவை சம்பத், வேணா உதயகுமார், கோட்டை அப்பாஸ், உமா மகேஸ்வரி, செல்வராஜ், கண்ணன், டவுன்பா ஆனந்தன், சிங்கை பிரபாகரன், தேவசீலன், கல்பனா செந்தில், ஜி.டி. ரமேஷ்குமார், கனகராஜ், ஆர். மணிகண்டன், வி. லட்சுமணன், சின்னசாமி, சாரமேடு இஸ்மாயில், சிங்கை பிரபாகரன், சுந்தர், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் தளபதி இளங்கோ, விஜயராகவன், சாமி தங்கம், சீனிவாசன், அக்ரிபாலு, சிராஜ்தீன், சுப்பிரமணி, முருகானந்தம், பாபு, ராம்குமார், அபுதாகிர், ஷாஜஹான், மேரி ராணி, கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக், நிலைக்குழு தலைவர்கள் தீபா, தளபதி இளங்கோ, மாரிச்செல்வன், சாந்தி முருகன், சிங்கநல்லூர் தொகுதி மாமன்ற உறுப்பினர்கள் அம்பிகா தனபால், அன்னக்குடி எத்திராஜ், கீதா சேரலாதன், அம்சவேணி, மணிகண்டன், சாந்தாமணி, பன்னீர்செல்வம், சுமித்ரா தீபக், ஆதிமகேஸ்வரி, திராவிடமணி, ரேவதி முரளி, கோவை தெற்கு தொகுதி மாமன்ற உறுப்பினர்கள் வித்யா ராமநாதன், கமலாவதி போஸ், ஜெயபிரதா தேவி, சீனிவாசன், முனியம்மாள் பாலமுருகன், ஷர்மிளா சுரேஷ் நாராயணன், சுமா விஜயகுமார், கழக அனைத்து நிர்வாகிகள், வட்ட கழக பொறுப்பாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னோடிகள், கழக முன்னணி செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இப்போது கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்ட முடிவில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆர். தனபால் நன்றியுரை கூறினார். அரைக்கால் சட்டை போட்ட காலத்தில் இருந்து, மாணவ பருவத்தில் இருந்து இந்த இயக்கத்தில் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து